மக்களே வாங்க இன்றைக்கி என்ன ஆர்டர்னு பார்ப்போமா. இன்றைக்கி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுவும் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து லார்ஜ் ட்ரே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரே மீடியம் ட்ரே கூட பண்ணதில்ல, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்காக தான் பண்ணியிருந்தேன். பட் ஆர்டருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம். அது கூட பார்த்தீங்கன்னா சூப்பரான கார்லிக் நானும், அது கூட சூப்பர் க்ரீமியான பட்டர் சிக்கன் கேட்டிருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும், அது கூடவே வந்து மட்டன் சுக்கா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 5 ஐட்டம் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஒரு ஜென்ரல் ரிவீல் பார்ட்டிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, முந்திரி பருப்புலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அது கூடவே சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ண எல்லாத்தையும் சூப்பராக பேக் பண்ணி வச்சதுமே கஸ்டமரும் சொன்ன டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஃபுட் பிஸ்னஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃபும் பர்சனல் லைஃபும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து வீக்கெண்ட்ஸில் தான் அதிகமாக வருது. வீக்கெண்ட்ஸில் தான் வந்து பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லீவு. பட் இந்த ஆர்டர் வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஆர்டர் முடிச்சுட்டு ஒரு சில டைம் காலையில் முடிஞ்சுன்னா வெளியில் போவோம். ஆனால் ஒரு சில டைம் ஆர்டர் ரொம்ப பெரிய ஆர்டராக இருந்துட்டு எங்கேயுமே போக முடியாத மாதிரி வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது நான் மட்டும் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, இதனால் பசங்களும் ஹஸ்பண்டும் வெளியில் போக முடியாமல் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் குளிரும் வந்து இதுவாக இருந்தது. ஸோ இந்த ரீசன்னாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் செரி பிளாசம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி போன டைம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா பூவுமே கீழே கொட்டிடுச்சு. ஒரு சில பூக்கள் மட்டும்தான் வந்து மரத்தில் இருந்தது. அது கூடவே அழகழகாக லில்லி பூ, டூலிப்ஸ் பூக்கள், ஒரு சில பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஹை பார்க்குக்கு தான் போயிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஹை பார்க்கில் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்லேயே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இல்லைனா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துல வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த என்னோட பாட்டோட ரீல்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் முடிஞ்சதும் பக்கத்துலேயே ஒரு லேக் இருந்தது. அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலுமே ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி எனர்ஜியாக வந்துடுதுங்க. வரும்போதே என் பொண்ணுங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்க் பார்த்துருந்தாங்க. வரும்போதே கேட்டிருந்தாலுங்க. சரி ரிட்டன் செரி பிளாசம் பார்த்துட்டு வந்துட்டு விளையாடலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஹை பார்க்லேருந்து ட்ரெயின் ஏறி மறுபடியும் ப்ராட்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்தவங்க. இந்த கண்ணாடியில் என்ன தான் இருக்குன்னே தெரியல. என் ஹஸ்பண்ட் ட்ரெயினில் கூட கரெக்டாமல் ஒரே அலப்புறங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் vlog கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.